சேர்ந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம பிரியாணியை பார்க்கலாம். சாரி, முன்னாடி போட்டதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியலை. இதில் வந்து பட்டை, கிராம்பு, இந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கியிருக்கேன். இனி நம்ம வந்து என்னென்ன போடுறோன்றதை பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட போறோம். போதுமா? நல்லா கலக்கிட்டுக்கலாம். அடுத்தது வந்து மிளகா பொடி போட்டுக்கலாம். இது வந்து நான் 2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 20 கிராம் மிளகா பொடி போட்டுக்கலாம். நம்ம போட்ட மசாலாலாம் பாருங்க, நல்லா பச்சை வாசம் போயிருச்சு. இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை போட்டுடலாம். காஞ்சிதான் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், சண்டை வரும். அதனால ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். கறிக்கலவா தான் போடுறேன். போட்டுட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியே ஊற்றலை. ஏன்னா தக்காளியில இருந்தும் தண்ணி வரும், சிக்கன்ல இருந்தும் தண்ணி வரும். அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றலை. தயிர் வாங்கிப்பா. இப்போ பாருங்க, நம்மளே பால் வாங்கி கட்டியா ஊற்றி வச்ச தயிர் இருக்குது. இந்த தயிரை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தயிர் எடுத்தாங்கன்னா பிரியாணியில புளிப்புக்காக நம்ம தயிர் சேர்க்கிறோம். நம்ம அடுத்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் 2 கைப்பிடி நம்ம வச்சிருக்கிறோம். ஏன்னா 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கனு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். அதை 2 கைப்பிடி போட்டுக்கலாம். போசியில் ஒரு போசி நம்ம அரிசி போட்டிருக்கிறோம். அப்போ வந்து பாஸ்மதி ரைஸ்னா 1க்கு 1.5ன்னு அர்த்தம்.
அப்போ வந்து நம்ம இதுல ஒரு 3 போசி தண்ணி ஊற்றினோம்னா அளவா இருக்கும். நம்ம இப்ப ஆரம்பத்துல இருந்து தண்ணி எதுவும் சேர்க்கல, இப்பதான் நம்ம தண்ணி சேர்க்கிறோம். இது வந்து சிக்கன்ல உள்ள தண்ணியும் தக்காளியில் உள்ள தண்ணியும் மட்டும்தான் இருக்கு. இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டு அரிசியை போட்டுட்டு அப்புறம் நம்ம பார்த்து செக் பண்ணலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம அரிசியை போட்டுடலாம். 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் இதை போட்டுடலாம். நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வேகட்டும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி வத்ததுக்கு அப்புறம் தம் போட்டு இறக்கிடும். நம்ம ஏற்கனவே உப்பு 2 வாட்டி போட்டோம். இப்ப அரிசியை போட்டதுனால கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி போட்டுக்கலாம். நல்ல உதிரி உதிரியா வந்துருக்குது. தண்ணி